ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்க போகிறோங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஷாப்பிங்கோ போகிறோன்னா அங்கே வந்து இந்த மாதிரி பேக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த கிஃப்ட் பேக்காக இருக்கட்டும், ஷாப்பிங் பேக்காக இருக்கட்டும், அந்த பேக்கை நம்ம இதுக்குள்ளே இருக்கக்கூடிய திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம தூக்கி தான் போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இந்த பேக்கை வந்து சூப்பராக ரீசைக்ளிங் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேக்குக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கைப்பிடியெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு சைடில் வந்து கார்னரில் 4 கார்னர் இருக்கும் இல்லைங்களா பேக்குக்கு, அதில் வந்து மேலே இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு நான் எப்படி மடித்து ஸ்டாப்லர் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஃபாத்திமா, சாய் பவித்ரா, ஹர்ஷன், கனிஷ்கா, மகேஸ்வரி, ஹர்ஷவர்தினி, சங்கரி கிருஷ்ணன், அருணா, ரவிசங்கர், வானதி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு ஸ்டாப்லர் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. ஒவ்வொரு பக்கத்துலேயும் நீங்கள் 2 ஸ்டாப்லர் பண்ணால் போதும். அப்படியே வந்து நம்ம எப்படி மடித்து விட்டோமோ அதே மாதிரி நின்றுடுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையோ இல்லை இந்த மாதிரி நோட் புக்குடைய அட்டையோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தேவையான அளவுக்கு கட் பண்ணி உள்ளே வச்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம வச்சு விட்டுறோம் அப்படின்னா பாட்டமில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஆடாமல் அப்படியே வந்து ஃபிக்ஸ்டாக நம்மளுக்கு எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்குங்க. இதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு தேவையான பாட்டில்ஸோ இல்லை உங்களுக்கு தேவையான திங்ஸோ நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்ஸ்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை கிச்சன் ஐட்டமாக இருந்தாலும் சரி, மேக்கப் ஐட்டமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த பொருட்களை இதில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். பார்க்கவே நீட்டாக அழகாக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட பழைய தோசை கரண்டிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. அது ஸ்டீல் கரண்டியாக இருந்தாலும் சரி இல்லை மரக்கரண்டியாக இருந்தாலும் சரி, பழைய கரண்டி இருந்துச்சு தோசை கரண்டி அப்படின்னா அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பரை வந்து போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு விட்டுட்டு இந்த ஸ்க்ரப்பரையும் அந்த தோசை கரண்டியையும் சேர்த்து வச்சு ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி சூப்பராக நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய வால்ஸை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. நார்மலாக நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணும்பொழுது கிச்சன் வால்லாம் வந்து ரொம்பவே பிசு பிசுன்னு இருக்கும். நம்ம கையில் தேய்ச்சி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கையெல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டிக்குவோங்க அந்த எண்ணெய்லாம். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பழைய தோசை கரண்டியும் ஸ்க்ரப்பரும் இருந்தால் போதுங்க. சூப்பராக நம்ம கிச்சன் வால்ஸை அழகாக கை பிசு பிசுன்னு ஆகாமல் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி ஹைட்டாக நம்மளுக்கு கைக்கு எட்டாத இடத்துல அந்த கிச்சன் வாலை க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், உங்கள் வீட்டிலே இந்த மாதிரி தோசை கரண்டி இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி காட்டன் பாக்ஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து ஸ்வீட் பாக்ஸ் தாங்க. இந்த ஸ்வீட் பாக்ஸுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா க்ளீன் பண்ணி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுப்பு எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த பாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரி நம்ம ஸ்வீட் பாக்ஸ்லாம் வந்து ஸ்வீட் சாப்பிட்டு முடிச்சதும் தூக்கி தானே போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இந்த மாதிரி கூட அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுக்குள்ளே நீங்கள் செயின், இயர்ரிங்ஸ் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்ஸ்லாம் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். நம்ம க்ளோஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதால இந்த பொருட்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் வந்து படியவே படியாது. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஸ்வீட் பாக்ஸை சூப்பரான ஜுவல் பாக்ஸாக மாற்றியாச்சுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர்
4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நெய் பாட்டிலாக இருக்கட்டும், இல்லை நெய் பேக்கெட்ஸாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணி முடித்த பிறகு தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா? தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நெய்யை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து எடுக்க முடியாது. என்ன தான் எடுத்தாலும் அதுக்குள்ளே கொஞ்சம் நெய் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த நெய்யை வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பவுலில் ஹாட் வாட்டர் வந்து ஊற்றி விட்டுட்டு அந்த ஹாட் வாட்டரில் நம்ம காலியான அந்த கீ பேக்கெட்டை உள்ளே இந்த மாதிரி நனைச்சி விடுங்க. நனைச்சி விட்டிங்க அப்படின்னா ஹாட் வாட்டரில் அதுக்கு உள்ளே, அதாவது அந்த பேக்கெட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கீ எல்லாமே நல்லா உருகி வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த நெய்யை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் போல் வச்சு விட்டுட்டேன். இப்போ நம்ம இந்த பேக்கெட்டில் நெய் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் இதை தூக்கி போடலான்னு தான் வச்சுருந்தேன். சரி, ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம், இருந்தால் யூஸ் பண்ணிப்போம், இல்லைனா தூக்கி போடலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து இதுக்குள்ளே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் கண்டிப்பாக இருந்துச்சுங்க. பாருங்கள், உங்களுக்கு அந்த நெய் எல்லாமே உருகி உங்களுக்கு ஈஸியாக வந்து வெளியே வந்துருச்சு. இது வந்து பேக்கெட்டுக்கு மட்டும் இல்லைங்க, கீ பாட்டில்ஸுக்குமே இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். கீ பாட்டில்ஸை நம்ம அடுப்பில் ஹீட் பண்ணோம் அப்படின்னா அந்த பாட்டிலோடு சேர்ந்து உருகிடும் இல்லைங்களா? அப்படி உருகாமல் அந்த பாட்டிலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த பாட்டிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அடியில் இருக்கக்கூடிய அந்த கீயையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஹாட் வாட்டர், அதாவது ரொம்ப கொதிக்க எடுத்துக்கக்கூடாது. ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு இருந்தால் கூட போதுங்க. ஸோ அதுக்கு உள்ளே, அந்த தண்ணிக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கீ பேக்கெட்ஸையோ இல்லை கீ பாட்டில்ஸையோ போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நெய் எல்லாமே உங்களுக்கு ஒரு சொட்டு கூட வீணாகாமல் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனல்லையும் இதே மாதிரி நிறைய ஐடியாஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் இந்த மாதிரி உடஞ்சி போயிருக்கக்கூடிய கீ ஸ்டாண்டை வந்து எப்படி ரீசைக்ளிங் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம அழகாக ஃபஸ்ட்டு அந்த நெட்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி அது போல்டு டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே லூஸ் ஆகிட்டு இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லை, அந்த மரப்பலகையே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹூக் இருக்கக்கூடிய அந்த பலகை அப்படியே வந்து பிஞ்சு கீழே விழுந்துருச்சு வெயிட் தாங்காமல். பட் இதை வந்து நம்மளால் ரீசைக்ளிங் பண்ண முடியுங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஹூக்கை வந்து நல்லா வந்து டைட் பண்ணி விட்டுக்கோங்க. டைட் பண்ணி விட்டுட்டு ஃபெவிகால் எடுத்து நீங்கள் எந்த இடத்துல உடஞ்சிருக்கோ அந்த இடத்துல ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உடஞ்சிருக்கக்கூடிய போர்ஷனை அப்படியே எப்படி இருந்ததோ அதே மாதிரி வச்சு ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட வேறு க்ளூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த க்ளூ கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஃபெவிக்விக் கூட இதுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டிக்க முடியும். நான் வந்து ஃபெவிகால் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு ரப்பர் பேண்டை எடுத்து டைட்டாக போட்டு விட்டுட்டேங்க. இப்போ நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணியிருக்கோம், அதுக்கு மேலே ரப்பர் பேண்டும் போட்டிருக்கோம். ஸோ டபுள் ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கும், கீழே விழவே விழாது. இந்த கீ ஸ்டாண்டுடைய டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு லேயர் அந்த மரப்பலகை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே விழுந்துருச்சு. ஸோ அதை வந்து நான் வந்து தொலைச்சிட்டேன். ஸோ அதனால் அது தெரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கலர் பேப்பர் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர் ஷேப்பில் அழகாக நீங்கள் உருவாக்கிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி எந்த இடத்துல உடஞ்சிருக்கோ அந்த இடத்துலலாம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம ஒட்டி விட போகிறோங்க. நான் வந்து ஜஸ்ட் 3 ஃப்ளவர் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த 3 ஃப்ளவர் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. உங்ககிட்ட ரெடிமேடாக ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ளவர்ஸை கூட நீங்கள் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கலர் பேப்பரில் ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல தான் அந்த மரப்பலகை இருந்துச்சு. ஸோ அது உடஞ்சிருக்கக்கூடிய இடத்துல வெள்ளையாக இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவர்ஸை வச்சு நம்ம கவர் பண்ணிடலாங்க. சென்டரில் வந்து மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ளவரை வந்து ஒட்டி விட்டுற போகிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு நம்ம சிம்பிளாக உடஞ்சிருக்கக்கூடிய கீ ஸ்டாண்டை டெக்கரேட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க, நம்மளுடைய கீ ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய உடஞ்ச கீ ஸ்டாண்டை ரீசைக்ளிங் பண்ணி சூப்பரான ஒரு கீ ஸ்டாண்டாக மாற்றியாச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த கீ ஸ்டாண்டை எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கலாங்க. அழகாக கீஸை ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். உள்ளவும் வந்து பார்த்திங்கன்னா பென்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள், எந்த ஒரு டேமேஜுமே வெளியே தெரியவே தெரியல. பார்க்க ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குங்க. உங்களுக்கு
தேவைப்பட்டால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரப்பர் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகாலில் நல்லா அந்த போர்ஷன் ஒட்டிக்கின பிறகு நீங்கள் அந்த ரப்பர் பேண்டை ரிமூவ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனல்லையும் நிறைய ரீசைக்ளிங் ஐடியாஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அந்த சேனலில் இருக்கக்கூடிய ஐடியாஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.